சின்ன மருமகளில் தமிழை எந்த விதத்துலையும் சமாதானப்படுத்த முடியல சேதுவால். மலர் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி. அதையும் வந்து பாட்டிக்கிட்ட வந்து சேது கேட்குறாரு. அதை சொல்லும்போது அந்த பாட்டியே கண்கலங்கி சொல்கிறாங்க, ஆமாம் சேது, நீ வந்து கண்டிப்பாக அதே மாதிரி சொல்லிடு. எனக்கு பொண்டாட்டி கூட தான் நான் வாழ விருப்பம், எனக்கு இந்த கேஸெல்லாம் வேணாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேது அதை மனசில் வச்சுட்டே வந்து வக்கீலை பார்த்து காசை வாபஸ் வாங்க போகிறேங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. போஸும் அந்த செங்கச்சோலையில் வேலை பார்க்குற பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து வீடியோ எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. யாரா வீடியோ எடுக்கிறதுன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்திருக்கு. அந்த பொண்ணே வந்து போஸோட ஒய்ஃபுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருச்சு. போஸோட ஒய்ஃப் வந்து அதை கொண்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட காமிக்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் மகன் லட்சணத்தை, இவனெல்லாம் வந்து திருந்திட்டான்னு வேறு நான் நம்பணுமா? இவளை வந்து அனுப்பிச்சி வச்சதே நான் தான். இவன் திருந்திட்டான், பெரிய நல்லவன் ஆகிட்டான், சர்டிஃபிகேட்லாம் எனக்கு கொடுத்தாங்க. நான் எதுக்கும் ஒரு செக் பண்ணுவோன்னு சொல்லி அனுப்பிச்சா, இவன் என்னடானா எனக்கு தெரியாமல் இவ கூட வந்து பழகிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல எல்லாரும் சேர்ந்து செங்கச்சோலைக்கு போகிறாங்க. போனால் அங்கே 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவளை போங்கிறாங்க போஸு, ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. போஸோட ஒய்ஃப் வந்து போஸை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் உன்னையெல்லாம் நான் என்ன பண்ணேனே தெரில, நீ வந்து உன் ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த, ஆனால் அவள் வந்து என் ஆள், நான் செட் பண்ண ஆள். நீ என்னமோ மேஸ்திரிக்கு காசை கொடுத்துட்டு வேலை பார்க்காம அதையும் ஏமாற்றி தெரிஞ்சிருக்க, சுத்த ஃப்ராடு நீ, என்னைக்குமே திருந்த மாட்ட போல, நீ திருந்திட்டேன்னு எங்கள் அப்பாவே நீ நம்ப வச்சிருக்க, அப்போ பெரிய ஆளாக தான் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே போஸோட அம்மா வந்து வழக்கம் போல் போஸை 2 அறை அறைவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் காவியா வந்து இந்த விஷயத்தில் வந்து தன்னை மாற்றிக்கிற மாதிரி தெரியல. போஸுக்கு இதை விட பெரிய தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கும். சேது இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுனால தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் உள்ள இடைவெளி வந்து குறையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.